கிருஷ்ணனுக்கு ஏன் இந்த அதிகாரம் வழங்கப்பட்டது? அம்மகுடத்தை ஸ்பரிசிக்கும் உரிமையற்றவனாவான் வாசுதேவன். காந்தாரி, அந்த அதிகாரம் உடையவர் வாசுதேவரே. அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் நடக்கும் இந்த ராஜ்ய அபிஷேகத்திற்கு அவர் வருகை தந்திருப்பதே மாபெரும் பெருமை. அண்ணனுடைய வார்த்தைகள் உசிதமானது அந்நியாரே. வாசுதேவ கிருஷ்ணரை விட உயர்ந்தவர் அரச குலங்களில் எவரும் இல்லை. விளக்கம் தேவையில்லை. வாசுதேவர் துணை இல்லாவிடில் பாண்டவர் தோற்றிருப்பர் என்பதை நானும் அறிவேன். இந்த யுத்தமே நிகழ்ந்திருக்காது. வாசுதேவ கிருஷ்ணனுடைய சக்தியையும் அவன் லீலையையும் நான் நன்கறிவேன். ஒப்புக்கொள்கிறேன், அன்று சூதாட்ட மண்டபத்தில் திரௌபதியின் மானம் காத்தது வாசுதேவன் என ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் திவ்யத்துவம் பொருந்திய சக்திகள் பெற்றிருந்தும் ஏன் இந்த யுத்தத்திற்கு அனுமதி வழங்கினார்? எத்தனையோ சூழ்ச்சிகளும் எண்ணற்ற கபட நாடகங்களும் எல்லையற்ற அநீதியும் ஏன் நடக்க அனுமதித்தார்? தேவகி நந்தன் கிருஷ்ணனே, நான் கூறும் வார்த்தைகளை கேட்பாயாக. ஒரு தாயுடைய ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் குமுறலின் ஒளியை கேள். பல பிள்ளைகளை ஈன்றவளுடைய ஹிருதய பூமிதனில் துக்கத்தின் கோர தாண்டவத்தை பார். யாம் அனைவரும் உன்னுடைய கைப்பாவைகளாக விளங்கினோம். அவ்வாறு விளங்கியும் ஏன் எமது வாழ்வில் கோர தாண்டவம் புரிந்தாய்? குருக்ஷேத்திரம் எனப்படும் பூமியில் உன்னால் மாபெரும் அதர்மம் இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மை. அதை அகிலம் அறியும். அவ்வகையில் இன்று தண்டனையை பெற வேண்டியவன் நீ ஆவாய். நான் மாபெரும் தபஸ்வினி சுபாலரின் கன்னிகை. நான் மகா யோகினி திருதராஷ்டிரரின் பத்தினி. நான் பெரும் அபாக்கியவதி குருவின் ராஜமாதா. இன்று நான் உனக்கு சாபம் வழங்குகிறேன். வேண்டாம் காந்தாரி, வேண்டாம் ராஜமாதா. வழங்குவேன், சாபம் வழங்குவேன். எவ்வாறு இன்று என்னுடைய வம்சமானது அடியோடு அழிந்ததோ அவ்வாறே உன்னுடைய யாதவ குலத்தின் பெரும் அழிவானது உன் கண்ணுக்கெதிரே நடக்கும் வாசுதேவா. வனவிலங்குகளுக்கு இணையாக யாதவ குலத்தின் வீரர்கள் ஒருவர் மற்றவரின் உதிரம் பருகுவர். அதில் தப்பி பிழைத்து மிஞ்சியவர்கள் உன் யாதவ குலத்தை சேர்ந்த பாலகர்கள் நிரந்தரமாய் கண்ணீர் வடிப்பர். அன்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி கண்ணீர் துடைக்க ஒருவரும் இருக்க மாட்டார்கள். எவ்வாறு இன்று இந்நகரம் களை இழந்து இருளில் மூழ்கியுள்ளதோ இதை போலவே ஒரு நாள் உனது நகரமும் சமுத்திரத்தில் மூழ்கி அழிவை பெறும். உனது நகரில் ஜொலிக்கும் தங்க பவனங்கள் ஆழி அலையால் அவிழ்த்தப்பட்டு ஆழ்கடலை அடையும். அதோடு நீ ஒரு கொடும் வனத்தில் அஸ்திரங்கள் ஏதுமின்றி விலங்கை போல் அலைந்து திரியும் வேளையில் வனத்தில் வாழும் ஒரு வேடனால் வதைக்கப்படுவாய் வாசுதேவா. வாழ்வில் புத்திரர்களை இழந்த ஒரு தாயின் ஹிருதயத்திலிருந்து வெளிப்படும் சாபம் இதுவரை பொய்த்தது கிடையாது.
என்ன காரியம் செய்தாய்? வாசுதேவருடைய உபகாரங்களுக்கு எதற்காக இப்பலனை வழங்கினீர்கள்? இச்செயலுக்கு பதிலாக தாம் பாண்டவர் ஐவருக்கும் காலம் உள்ளவரை நரகவாசம் எனும் சாபம் நல்கியிருக்கலாம் தாயே. ஆனால் எமது வாசுதேவருக்கு கொடும் சாபம் அளித்து தாம் இன்று பெரும் மனத்தத்தை உருவாக்கி விட்டீர்கள். அக்கா, தாம் அளித்த சாபத்திற்கு விமோச்சனம் தாருங்கள். என்னை மன்னித்தருளுங்கள் வாசுதேவரே. நான் இன்று என்னுடைய 100 புதல்வர்களின் மரணமானது என்னுடைய ஹிருதயத்தையும் குருடாக்கியது. இல்லை மாதா, தாம் எந்த தவறும் புரியவில்லை ராஜமாதா. தம்முடைய குரோதம் உச்சிதமானதே. இது தம்முடைய வேதனையின் வெளிப்பாடு. நானும் அவ்வப்போது இந்த வேதனையை அனுபவித்து வந்தேன் மாதா. குருக்ஷேத்திரத்தில் அடுத்தவர் அங்கம் கொய்யப்படும் போதெல்லாம் சிந்திய ரத்தம் என்னுடையதாக இருந்தது. எண்ணற்றோர் வீர மரணம் பிராப்தம் பெற்றனர். அச்சமயம் வேதனையை என்னிடம் அளித்து புவி வாழ்வை அவர்கள் துறந்தனர். வெற்றியால் ஆனந்தம் கொண்டவனும் நானே, ஏற்பட்ட தோல்வி கண்டு துவண்டு வீழ்ந்தவனும் நானே. வேறறுக்கும் முதல் சத்துருவும் நானே. வேறுபாடு காணாத தமது மித்திரனும் நானே. உண்மையைச் சொன்னால் தம் புதல்வனும் நானே. அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை வழங்கியவனும் நானே. அதே சமயம் அச்சாபத்தை அனுபவிப்பவனும் நானே. துரியன் தொடை பிளக்கப்பட்ட போது அந்த வேதனையை அனுபவித்தவன் நான். எனது வாழ்வனைத்தும் நான். பற்பல தாய்மார்களின் ஆசையை பெற்று வந்தேன். அவ்வகையில் என்று வாசுதேவ கிருஷ்ணன் தன் தாயுடைய சாபத்தையும் மனமாற ஏற்கிறார். நான் தமக்கு ஒரு வாக்களிக்கின்றேன் தாயே. எனது வம்சம் அழிவை சந்திக்கும் காலம் வரும் வேளையில் அந்த அழிவின் முதற்கட்டமாக எனது சுதர்சன சக்கரத்தை பிரயோகிப்பேன். வேண்டாம், இல்லை, நான் பெரும் தவறிழைத்து விட்டேன். ஒரு பயங்கர சாபத்தை நல்கினேன். இல்லை மாதா, தாம் எத்தவறும் இழைக்கவில்லை. ஆசீர்வாதம் சாபம் இவ்விரண்டும் காலம் மற்றும் சூழலுக்கு ஏற்றவாறு வெளிப்படுகிறது. காலத்தின் நியதிக்கு ஏற்றவாறு வெளியான ஒரு உத்தரவு என்றே இதை நான் உணர்கிறேன். யாதவ குலம் அழிய வேண்டியதும் அவசியம்தானே. யாதவர்களின் அழிவு அவசியம் என்று கூறுகிறாயே, ஆனால் நீ யாதவர்களுக்காக எத்தனை நற்காரியம் புரிந்தாய். அவர்களுக்கு ஆதரவு அளித்தது நீ அல்லவா? துவாரகை நகரையே உருவாக்கினாய். அந்த யாதவர்களை நீ அழிப்பாயா? அழிக்கப் போவது நான் அல்ல,
காலமே அவர்களை அழிக்கும். யாதவகுலம் இந்த யுத்தத்தில் பங்கெடுத்திருந்தால் அவர்களும் அழிந்திருப்பர். அவர்கள் எப்போதும் மாற்றத்தை தராத பழமையான குல வழக்கங்களை அனுசரித்து வாழ்கின்றனர். ஆனால் அது வெகுநாள் நீடிக்காது. வெகு விரைவினில் யாதவ குலமும் அழிவை சந்திக்கும். ஆனால் வாசுதேவரே, இறைவன் எதற்காக இப்பெரும் மாற்றத்தை உருவாக்கினார்? மகாமந்திரியாரே, அரசர் ஆளும் இந்த புண்ணிய பூமி இந்த அகிலத்தின் மற்ற பகுதிகளை விட மகத்துவம் வாய்ந்ததாகும். இங்கு வாழும் பிரஜைகள் ஒரு உண்மையை அறிவதில்லை. இவர்கள் அனைவரும் ஒரு ராஜ்யத்தின் பிரஜைகளாவர். அவ்வகையில் இனி அரச குலத்திற்கு ஒரே சாசனம் நிலைக்கும். மகாமந்திரியாரே, ஆள்பவன் கொற்றவனாய் இல்லாமல் பிரஜைகளுக்கு ஒற்றவனாய் விளங்குவான். இந்த ராஜ்யத்திற்கு பெயர் ஒன்று தோன்றும். சித்தாந்தங்களும் அறிவுரைகளும் ஒரே நிலையில் நிலைத்திருக்கும். இந்த பூமியின் கொடி சின்னம் ஒன்றாக விளங்கும். அனைவருக்கும் ஒரே நியாயம் என்ற நிலை உருவாகும். அரசர் ஆளும் இந்த பூமி பரதம் என்னும் பெயர் கொண்டு பாரத பூமி என்று அழைக்கப்படும். அதன் முதற்கட்டமாக இன்று முதல் இது பாரத ராஜ்யம் என்னும் பெயர் பெறுகிறது. மகாபாரதம் எனும் இந்த யுத்தம், மகாபாரதம் எனும் இக்கதை எண்ணற்ற சத்தியங்களை எடுத்துரைக்கிறது. முக்கிய சத்தியம் யாதெனில், வேறுபாடும் பாகுபாடும் காண்பது குலத்தை வேறறுக்க வல்லதென்பது. அதை அழிக்கும் வழி யாது? அனைவரும் ஒன்றுபடுவது, தர்ம வழியில் நடப்பது. ஆகையால் அனைவரும் சிந்தித்து செயலாற்றுங்கள்.